அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய குரு பெயர்ச்சியினால இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான பலன்கள் கிடைக்க போது, தன வருமானம் பெருக போது, தனக்காரகனான குரு பகவான் உங்களுக்கு வாரி கொடுக்க போறார். அது யார் யாருங்கிறத ஒவ்வொரு ராசியா தனித்தனியா கொடுத்திருக்கோம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்க ராசிக்கு உண்டான நேரம் கொடுத்திருக்கோம். அந்த நேரத்தை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான வீடியோ பிளே ஆகும். கடக ராசி அன்பர்களுக்கு உங்க ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். லாபஸ்தானத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் பாவகத்தையும், அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையா பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தையும், அதே மாதிரி தன்னுடைய பாக்கிய பார்வையா கலத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானமான 7ஆம் பாவகத்தையும் பார்க்கறது விசேஷம். கடந்த காலகட்டங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல 10ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து நிறைய தொந்தரவுகளை குறிப்பா தொழில் வகையில கொடுத்திருப்பாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10ல குரு பதவியில மாற்றத்தை உண்டாக்கி இருப்பார். நல்லா போயிட்டு இருந்த வேலையில என்னதான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம இருந்திருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்திருக்கும். சக பணியாளர்களோட ஆதரவு ப்ராப்பரா இல்ல. நான் சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு என் மேல கை காட்டிட்டே இருக்காங்க. யாராவது பண்ண தப்ப என் மேல கை காட்டி விடுறாங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளோடையும் நல்ல பாண்டிங் இல்ல. மேலதிகாரிகளும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே என் உழைப்புக்கு ஒரு வேல்யூ இல்லாம போச்சு. என் வேலைக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை. நான் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களால தான் இந்த வேலை நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரெக்கக்னைஸ் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, திட்டாமலாவது இருக்கலாமே. நான் இவ்வளோ வேலையும் பார்த்து திட்டையும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மைண்ட் செட் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த வேலையில கடைசி வரைக்கும் நம்ம இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியுமா? இன்னைக்கு துரத்துவாங்களா, நாளைக்கு துரத்துவாங்களா, இல்ல நம்மளே இந்த வேலையை விட்டு போயிடலாமா? அப்படி விட்டுட்டு போனாலும் வேற ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம தகுதிக்கும் நம்ம படிப்புக்கும் ஏத்த வேலையா இது? எப்படி படிச்சுட்டு எந்த மாதிரி ஒரு வேலை நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம குடும்பத்துக்காக வேற வழி இல்லையே, நம்ம சம்பாதிக்கணுமேங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம், மன வலி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருந்திருக்கும். ஒரு சிலர் நல்லா போயிட்டு இருந்த வேலையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வேற வேலைக்கு மாத்துற மாதிரி சூழல், வலுக்கட்டாயமா உங்களை வேற வேலைக்கு மாத்த வச்சிருப்பாங்க ஒரு சிலர். இது வரைக்கும் கிடைச்ச மாற்றம் கூட மேக்சிமம் நமக்கு தொந்தரவு கொடுக்கிற மாற்றமா தான் இருந்திருக்கும். ஒரு நல்ல மாற்றமா இருந்திருக்காது. இன்னொன்னு, 6ஆம் அதிபதி வேற 10ல உட்கார்ந்துட்டாரு. தொழில் வகையில என்ன பண்ணாலும் ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைக்கவே இல்லை. தொழில்ல தொடர்ச்சியா சரிவு இருந்துகிட்டே இருக்கு. வேலையிலையும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. வேலைக்காகவே குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழலை உண்டாக்கி இருக்கும் ஒரு சிலருக்கு. சொந்த தொழில்ல நிறைய நஷ்டம் உண்டாகிற அமைப்பு. ஒரு சிலருக்கு இந்த பிசினஸை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போலாமான்னு கூட தோணி இருக்கும். ஒரு சிலருக்கு மாமியாரோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. மனைவி ஒழுங்கா இருந்தா கூட மாமியார் ஏதாவது கத்து கொடுத்து குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க. ஒரு சிலர் கணவனை கூட சமாளிச்சிடலாம் போல, மாமியாரை சமாளிக்க முடியலன்னு மனசளவுல அழுது புலம்பின நாட்கள் தான் ஜாஸ்தி. என்னதான் உழைச்சாலும் ஒரு வருமானம்ங்கிறது பணியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ஏற்றம் இல்லை. நிறைய பேருக்கு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வாட்டி எடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் போட்டிகள் அதிகரிக்கிறது. தொழில்ல போட்டிகள் அதிகரிச்சா கூட பரவாயில்ல, பொறாமை குணமும் நிறைய பேருக்கு அதிகரிச்சு அவங்களுடைய பொறாமையினால நிறைய தாக்கம் உங்களுடைய தொழில்ல கண்டிப்பா உருவாகி இருக்கும். பகல் நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ புலம்புறது பத்தாதுன்னு தூக்கத்துல எல்லாம் ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ங்கிறது தான் உண்மை. ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த வழக்குகளோ, ஒரு சிலருக்கு நான் எந்த பிரச்சனைக்கும் போல, யாருடைய விஷயத்திலையும் தலையிடல, ஆனா என்ன தேடி வழக்கு வந்துருச்சு, பண்ணாத தப்புக்கெல்லாம் என் மேல வழக்கு போட்டுட்டாங்க. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா தண்டனை, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பி பணம் வாங்கி கொடுத்தேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சமுதாயத்துல என்ன கடன் வாங்க வச்சு
கூனி குறுகி கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்ன. நான் எவ்வளவு உழைச்சும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இடமாற்றம் அதிகம் இருந்தது, எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருந்தது, வேலையில ஒரு திருப்தி இல்ல, மன வாழ்க்கையிலயும் நிறைய பாதிப்பு, திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழலை உண்டாக்குறது, கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்னதான் அனுசரிச்சு போனாலுமே ஏதாவது ஒரு தொந்தரவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. வீட்டிலையும் பிரச்சனை, பணியிடத்திலையும் பிரச்சனை, வெளியிடத்திலையும் பிரச்சனை, சமுதாயத்திலையும் பிரச்சனை. என்னதான் பண்றது, என்ன வாழ்க்கை இதுன்னு கூட ஒரு சில கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல புலம்பி இருப்பீங்கிறது தான் உண்மை. ஆனா கவலைப்பட வேண்டாம். கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 99% கிளியர் ஆக போகுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரார், பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்துக்கு வரார், குரு பகவானுடைய பார்வையும் அவ்வளோ விசேஷமா இருக்கு இந்த காலகட்டத்துல. 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறமை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சிறப்பை உண்டாக்கும், மேன்மையை உண்டாக்கும், தொழில் சிறப்பா அமையும், நல்ல தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு. எதையும் துணிவோட பயம் இல்லாம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிக்கலாங்கிற ஒரு தைரிய வீரியத்தை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகளோட இதுவரைக்கும் உங்களுக்கு தம்பியோ தங்கையோ ஏதாவது மனஸ்தாபம் இருக்கு, பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும், சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் உருவாக்குறது, காது சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் சரியாகிறது. அதே மாதிரி ஆபரண சேர்க்கை கொடுக்கறது, தங்கம் வெள்ளி வைர ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் உங்களுக்கு பிரமாதமா கொடுக்கும் இந்த காலகட்டம். அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் எல்லாம் இந்த 5ஆம் பாவகம் தான். இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால மாமன் வழியில இருந்த உறவுகள் மேம்படும், தந்தை வழி உறவுகள் மேம்படும், தந்தை வழியில இருக்கக்கூடிய அல்லது பூர்வீக வகையில இருக்க தொந்தரவுகள், பிரச்சனைகள், அங்காளி பங்காளி சண்டைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும். பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீண்ட காலமா இருந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பா பூர்வீகம் வகையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல தீரும். குழந்தை பாக்கியத்துல நீண்ட காலமா தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல நல்ல சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கை முறையிலேயே குழந்தை கருத்தரிப்பு நிகழ்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்கன்னா காதல்ல தொந்தரவுகள் இருக்கு, பெற்றோர்கள் யாரோ ஒரு சைட்ல உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல பொறுமையா நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா காதல் திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமா இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கணும், இல்ல அங்க போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்போ, வெளியூர் சென்றோ படிக்கக்கூடிய அமைப்பையோ, வேலை செய்யக்கூடிய அமைப்பையோ கொடுக்கும். அதே மாதிரி சென்ற பிறவில நீங்க செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும் கருதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கல்வியில ஆர்வம் பிறக்கும், உங்க திறமைகள் வெளிப்படும். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முக்கியமான விஷயம், கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கறது இன்னுமே விசேஷம். நீண்ட காலமா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கணவனோ மனைவியோ இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு திருமண பாக்கியம் பிரமாதமா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ நிச்சயமா அமைவாங்க. அடுத்து மீண்டும் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள அடுத்த ஓராண்டுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடந்துரும். அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த 7ஆம் பாவகம் தான். அப்போ கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் பிரமாதமா இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். கூட்டாளிகளால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம் தான் இது. கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, பஞ்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான தொழில் செய்யறவங்க, கமிஷன் தரகு இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் கிடைக்கும். லாபஸ்தானத்து குருங்கிறதுனால நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எடுக்கிற எல்லா தொழிலையுமே நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாவே இருக்கும். பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால
சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தந்தைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்க தந்தை எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, தந்தைக்கு நல்ல லாபம், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்துல சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும். தெய்வ காரியங்கள் இந்த காலகட்டத்துல அடிக்கடி வீட்டுல செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு ஹோமமோ, பூஜையோ, காது குத்து, திருமணம், நிச்சயதார்த்தம், இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம், சுப காரியம் வீட்டுல அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். அயல் நாட்டு தொடர்பு மூலமா லாபம் காணக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கு. தந்தைக்கு நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிஹெச்டி உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும். உங்க உழைப்பை காட்டிலும் இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா இருக்கும்ங்கிறது தான் உண்மை. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட தாண்டி உங்களுக்கு வருமானம் இருக்கும். நிச்சயமா நீங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு இந்த காலகட்டத்துல வருவீங்கிறது தான் உண்மை. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு நண்பர்களே எதிரியா மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நண்பர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த அடுத்த மூமெண்ட், நீங்க அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேக்சிமம் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது, முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. பணிபுரியும் இடத்துலயுமே ஏதாவது ஒரு எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சக பணியாளர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது, எப்பவுமே ஒரு விழிப்புணர்வான மனநிலையோடய இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. வழக்குல வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு கடன் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருந்துக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் கடன் வாங்காம இருக்கிற பணத்தை கரெக்டா நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்க பாருங்க. அதே மாதிரி எந்த நோய் வந்தாலும் இந்த காலகட்டத்துல சீக்கிரமா குணமாகும். நோய் தாக்கம் பெரிய அளவுல உங்களுக்கு கொடுக்காது. நோய் வந்தா சீக்கிரமா குணமாகும். மூத்த சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு கொடுக்கும். ஏன்னா 11ஆம் பாவகம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ கடன், நோய் எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகம். ருணரோக சத்ரு ஸ்தானம். ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா பகைவர்கள். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல 11ஆம் பாவகத்துல அமரும் காரணத்தினால மூத்த சகோதர உறவினர்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், உங்க அக்காவோ அண்ணனோ யார்கிட்டயாவது கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சித்தப்பா வகையில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஆனாலுமே 6ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. இது இரண்டுமே உபஜயஸ்தானம். ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல இருந்தா தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் மேக்சிமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பணம் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிட்டாலே, கவனமா இருந்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வேலையே இருக்காதுங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும், ஏழை எளிய வயதானவர்களுக்கும், முதியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ, ஏழை எளிய குழந்தைகளுக்கோ, முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துக்கும் கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாகிறது விசேஷம். அதுவும் அவர் தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது கூடுதல் விசேஷம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தையும், தன்னுடைய பாக்கிய பார்வையா 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறது விசேஷம். கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவானால அதிக சிரமத்துக்கு உள்ளான ராசிகள்ல மிக முக்கியமான ராசி கன்னி ராசி தான். காரணம் என்னன்னா, சுகஸ்தானாதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிட்டார். கலத்திர ஸ்தானாதிபதியும் அவரே அஷ்டமத்துல மறைஞ்ச குரு சகல விதமான விஷயங்களையும், எல்லா விஷயங்களையும் முடக்கடிகளை கொடுத்திருப்பார்.
பல பிரச்சனைகளை இதுவரைக்கும் வாழ்க்கையில கன்னிராசிக்காரங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு கடந்த ஆண்டுல பார்த்திருப்பீங்க. அஷ்டமத்துல குரு மறைஞ்சு குழந்தை விஷயங்கள்ல இவ்வளோ மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பார். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல தடைகளை கொடுத்து, ஒரு சிலருக்கு இனிமே நமக்கு குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு மைண்ட் செட் கூட, பய உணர்வு கூட வந்திருக்கும். நிறைய பேருக்கு உடல்நல தொந்தரவு, அதுவும் குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள், அஜீரணம் சம்பந்தமான உபாதைகள் படுத்து எடுத்திருக்கும். பண்ணாத தப்புக்கு உங்க மேல பழி சொல்லி இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியெல்லாம் ஒரு சிலர் மிதிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் தப்பு பண்ணோம், நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கடவுளை எடுத்துட்டு வந்து நம்மளை விட்டுருக்கார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு உங்க மேல வீண் பழிசொரு சொல்றது, நண்பர்கள்னு நம்பி உதவி செஞ்சா அவங்களே முதுகுல குத்துறது, உதவி செஞ்சுட்டு அது உபத்திரவமா உங்களுக்கே திரும்ப ரிவர்ஸ் ஆகுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தீங்க. ஆனா கடந்த காலங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிறோம்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சிலர் சண்டை முடிஞ்சு திரும்ப நினைச்சு பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்ன சண்டைன்னு உங்களுக்கே கேள்விக்குறியா இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்களோடைய ஒரு வாழ்க்கை ஓடுறது. ஒரு சிலர் நீண்ட காலமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே பிரிவினை, மூன்றாவது நபர் தலையீடு காரணமா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையிலேயே ஒரு ரகசியம் இருந்திருக்கும். நீங்க நம்பின ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை மறைச்சு உங்களை ஏமாத்தி அவமானப்படுத்தி நிறைய இடங்கள்ல என்ன வாழ்க்கை இது, நம்ம எதுக்கு வாழறோங்கிற மைண்ட் செட் கொடுத்திருக்கும். நீங்க நம்பின அந்த ஒரு நபரால நீங்க பட்ட அவமானம் லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகுமா, இனிமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ அமைவாங்களா, நம்ம கல்யாணம் பண்ணலாமா இல்ல இப்படியே தனியாவே இருந்துடலாமாங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு மைண்ட் செட் கூட நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும். நம்மளை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு ஏக்கம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கும். நிறைய மாணவர்களுக்கு படிப்புல ரொம்ப டவுனான ஒரு நிலை வந்திருக்கும். நல்லா படிக்கிற பசங்களா இருந்திருப்பாங்க. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல படிப்புல ஒரு ஆர்வமே இல்லாம போறது, தேவையில்லாத கெட்ட சகவாசம், புதிய நண்பர்கள், கெட்ட சகவாசத்தினால படிப்புல ரொம்ப டல்லா போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கடன் மேல கடன், உங்களை அதிகமா படுத்தின ஒரு விஷயம் கடந்த காலகட்டங்கள்லனா அது கடன் சார்ந்த விஷயமாவும் நிதி சார்ந்த விஷயங்களாவும் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கட்டின வீட்டுல தடை, அதாவது வீடு கட்டிட்டே இருந்திருப்பீங்க, பணம் இல்லாமலோ இல்ல பணியாட்கள் ஒழுங்கா வேலை பார்க்காத காரணத்தினாலோ ஏதோ ஒரு விஷயத்தினால வீடு கட்டுறதுல தடங்கல்கள் இருக்கிறது. சொந்த வீடு, உங்களோட வீட்லயே நீங்க இருக்க முடியாம வீட்டுல இருந்து வெளியில வர சூழல். ஒரு சிலர் வாடகைக்கு போனா கூட அடுத்தடுத்து ஓனர் மாற சொல்றது, வேற வேற வீட்டுக்கு மாறி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு இடம் சார்ந்த தொந்தரவுகள், பூமி மனை வண்டி வாகனம் சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும். ஒரு சில பேர் எங்கேயோ பாவம் பார்த்து கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்தினால நீங்க பட்ட வலி வேதனை இருக்கே சொல்லி மீள முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி வெளியில வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு பணியிடத்திலையும் ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் இல்லை. நீங்க எவ்வளோ உழைச்சாலும் உங்களாலதான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு பாராட்டு இல்லை. பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு செய்யாத தப்பெல்லாம் உங்க மேல சொல்லி இந்த வேலை நம்ம பண்ணலாமா இல்ல வேற வேலைக்கு மாறிடலாமாங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அவங்களே வேலையை விட்டு உங்களை அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி பல தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் தொழில் பிசினஸ்ல சுத்தமா சரிவு, உங்க தொழில்ல உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இல்லைங்கிற அளவு நீங்க அவ்வளோ தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி உங்க தொழில்ல நிறைய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. மிகப்பெரிய லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம். கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பயிற்சியா வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்வது அவ்வளோ விசேஷம். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார். தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் உங்க செயல்கள் எல்லாமே ஈடேறும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள பிறக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும். ஆயுள் பலத்தை அதிகரிக்கும். பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சமுதாயத்துல உங்களுக்கு சிறப்பாவே கிடைக்கும். எதையுமே
சிறப்பா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் பாவகத்தையும் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார். அப்போ எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறமை உண்டாகும். இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு, கலை கமிஷன் ஏஜென்சி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய சாதகமான அமைப்பு உண்டாகும். உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் செய்யலாம், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கடினமான விஷயங்களா இருந்தாலுமே சரி நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், உந்துதல்ங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கும். மற்றவங்க உங்களை ஊக்குவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க மனசே உங்களை ஊக்குவிச்சு எதுவா இருந்தாலும் சிறப்பா செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். மன தைரியம், துணிச்சல்ங்கிறது இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. காது சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு தீரும். ஆபரண சேர்க்கை இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உணவு உட்கொள்ளும் அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவகத்தை பார்க்கறது கூடுதல் விசேஷம். இதனால மாமன் வழி உறவுகளோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். மாமன் வழியில அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துல நீண்ட காலமா தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ஏன்னா கடந்த காலங்கள்ல அஷ்டமத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கண்டிப்பா குழந்தை பாக்கியம்ங்கிறதுல தடங்கல்களை உண்டு பண்ணியிருப்பார். ஆனா இந்த பீரியட்ல பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த காரணத்தினாலையும், இந்த குழந்தை ஸ்தானமான 5ஆம் பாவகத்தையே குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அதுலயும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சியின் காரணமா மருத்துவ சிகிச்சை எடுத்து குழந்தை பாக்கியம் இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கை கருத்தரிப்பு நிகழவும் வாய்ப்பு அதிகம் உண்டு. காதல் ஸ்தானமும் இதுவே. இந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமா மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண் கிட்டையோ ஆண் கிட்டையோ உங்க காதலை வெளிப்படுத்தணும், காதலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழல் சரியா அமையலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா காதல்ல வெற்றி கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா கைகூடி வரும். ஒரு சிலர் அம்மா அப்பா கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நீங்க பொறுமையா எடுத்து சொன்னீங்கன்னா உங்க அம்மா அப்பாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களே உங்களுக்கு காதல் திருமணம் சிறப்பா பண்ணி வைப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 5ஆம் பாவகம். அப்போ குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உயர் பதவி சிறப்பா இருக்கும். அதோட குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தெய்வ அனுகூலம் பிரமாதமா இருக்கும். உங்க குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் ஆசை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஆட்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைச்சி அது மூலமா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தது. கடந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த பீரியட்ல பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட காலமா வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையில ஏதாவது சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு, சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய சூழலை உண்டாக்கும். அங்காளி பங்காளி வகையில அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களோட இணக்கமான சூழல் உண்டாகும். நீண்ட காலமா குலதெய்வ வழிபாடு செய்யறதுல தடங்கல்கள் இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான அமைப்புகள் சாதகமாகும். குலதெய்வமே தெரியாம இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் எதுங்கிறத இனம் கண்டறிந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு சாதகமாகும். சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல அமரும் காரணத்தினால உங்க தந்தைக்கு நல்ல முன்னேற்றம், ஏற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தந்தையுடைய அன்பு பரிபூர்ணமா கிடைக்கும். நிலம், வீடு, வாசல், வண்டி வாகனங்கள், சுகபோகங்கள், சகலவிதமான சௌபாகியங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட மதிப்போட நடந்துக்கக்கூடிய அமைப்பு, தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த அறிவு, நல்ல சிந்தனை, நகைச்சுவை உணர்வு, இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பு பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி கலத்திரஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல அமரும் காரணத்தினால கலத்திரம் வகையில, அதாவது கணவன் மூலமாவோ மனைவி மூலமாவோ உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும்.
நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆசிரியர், நீதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, நீதி துறைகள்ல இருக்கவங்க, இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுடைய நட்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். சமுதாயத்துல ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி பூஜை, கும்பாபிஷேகம் இதெல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாகும். நீண்ட காலமா பிரிஞ்சிருக்கீங்க, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக்க முடியாம இருக்கீங்க, மனஸ்தாபத்தோட இருக்கீங்க, இல்ல வேலை காரணமா கூட பிரிஞ்சிருக்கலாம். அவங்க எல்லாம் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடம் தான் கூட்டாளிகள் ஸ்தானம். அப்போ கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பிரமாதமான நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். கூட்டாளிகளால உங்களுக்கு அனுகூலங்கள் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி புதிய கூட்டாளிய தொழில இணைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதிய நண்பர்களும் இந்த காலகட்டத்துல சிலருக்கு கிடைப்பாங்க. நண்பர்களாலையும் உங்களுக்கு சகல விதத்திலையும் அனுகூலங்கள் உண்டாகும். பாக்கியஸ்தானத்து குரு பகவான் சிறப்பு பலன்களை தான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடத்துல சுபர் இருக்கிறது அவ்வளவு விசேஷம். உயர்கல்விங்கிற விஷயம் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய அமைப்பு அதிகப்படுத்தும். அதே மாதிரி பொதுவா 9ல் எவரும் சுபரே, அந்த விதத்துல குரு பகவான் இங்க பாக்கியஸ்தானத்துல அமர்வதனால நல்ல முன்னேற்றம் சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் சார்ந்த வருமானம் பிரமாதமா இருக்கும். வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 100% இது சாதகமான காலகட்டம். வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் உங்க தொழில அதிகரிப்பாங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். புதிய பணவரவு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். இந்த பாக்கிய தந்தை ஸ்தானத்துல குரு பகவான் வந்தமரும் காரணத்தினால தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும். தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். அதே மாதிரி தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, தந்தைக்கும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு, உங்களுக்கும் பொருளாதார வகையில நல்ல சிறப்பு மேன்மையை உண்டாக்கும். குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகும். பிரகாசமான வாழ்க்கை அமையும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சகல விதத்திலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும், ஏழை எளிய வயதானவர்களுக்கும், முதியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ, ஏழை எளிய குழந்தைகளுக்கோ, முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துக்கு இப்போ பெயர்ச்சியாக இருக்கார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்வது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா நற்பலன்களை கொடுத்திருக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா சில காலம் ராகு பகவான் குருவோட சேர்க்கை பெற்று குரு பகவானுடைய பலத்தை முற்றிலுமா குறைச்சிக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால குரு கொடுக்க வேண்டிய எந்த நற்பலன்களையும் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு மீண்டும் பெருசா நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கறதுல தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம். கடந்த காலகட்டங்கள்ல செய்யாத தப்புக்கு வீண் பழி சொல் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன்கிற விஷயம் தலைக்கு மேல போயிருக்கும். வருமானம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஏதோ கொஞ்சமா பணம் வந்தாலுமே அந்த பணத்தை பெருசா நம்மளால சேர்த்து பிடிச்சி வைக்க முடியாம கடன் கட்டுறதுக்கே வர பணம் எல்லாம் கரெக்டா போறது. ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியல. ஒரு 2 நாள் வச்சு நம்ம கண்ணில் நம்ம சம்பாதிச்ச பணம்னு பார்க்க முடியாம வந்த உடனே பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம இஎம்ஐ ஒரு பக்கம், வீட்டு வாடகை ஒரு பக்கம்னு பிச்சுட்டு போயிடும். கடன்கிற விஷயம்தான் கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமா படுத்தி எடுத்திருக்கும். அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகளும் நிறைய பேருக்கு அதிகமாவே கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே பெருசா அதுல வெற்றி இல்லை.
புதுசு புதுசா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்ணாலுமே பெருசா வெற்றி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே உங்க ஃபீல்டுல உங்களால பெருசா ஜெயிக்க முடியல. பெரிய அளவுல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வளர்ச்சி காண முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலுமே குடும்ப உறுப்பினர்களே உங்களை பெருசா புரிஞ்சுக்காம பேசுறது, வெளியிடத்திலையும் மரியாதை இல்ல, வீட்லயும் மரியாதை இல்ல, பணியிடத்திலையும் மரியாதை இல்ல. இப்படியே ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப அலைச்சலான சூழலை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்க போனாலுமே அலைச்சல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வேலை பளு அதிகரிச்சிருக்கிறது, மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள், சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள், வீட்லயும் கருத்து வேறுபாடு, இப்படியே தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆக போகுதுங்கிறது தான் உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்குவார். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். இங்க குழந்தை காரகனான குரு பகவானே அமர்வது அவ்வளவு விசேஷம். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும், குழந்தைகளால அனுகூலம் உண்டாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும். ஏன்னா காதல் ஸ்தானமும் இதுவே தான். ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு, சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பிரிச்சு விட்டுருவாங்களோ, இந்த மாதிரியான பயம் இருக்குங்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வத்தை வணங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெற்றோர்கள் கிட்ட சொல்லி பாருங்க. அவசியம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களுக்கு 2 பக்கமும் பேசி திருமணம் நல்லபடியா பண்ணி வைப்பாங்க. காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகும். குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். உறவினர்களோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். நிறைய பேருக்கு அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் இருக்கு. உங்க தந்தை வழி உறவினர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, நீண்ட காலமா பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எல்லாரும் பேசி ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். அங்காளி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி எல்லாரும் ஒன்றிணைந்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. தாய்மாமன் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு. தாய்மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு எல்லாம் பிரமாதமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் பாவகம். நிறைய பேருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா நிச்சயம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் இதே குரு பகவான் தான். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால உங்க முயற்சியினால, சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆர்வம் அதிகரிக்கும். அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு, நிறைய இறை வழிபாட்டுல மனம் ஈடுபடும். அதே மாதிரி கும்பாபிஷேகம், பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசை, பெரியவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அதே குரு பகவான்ங்கிறதுனால உங்க முயற்சியினால எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இளைய சகோதர ஸ்தானமும் இதுவே தான். இளைய சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இளைய சகோதர உறவுகளால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு, அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, வக்கீல், நீதிபதி, வழக்கறிஞர், பேங்க் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க, கருவூலத்துல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபங்கள் கூடும். மிகவும் சாதகமான முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்தது. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் டல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெருசா ஆர்வம் இல்லாம தேவையில்லாத கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களால படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்தாங்க. அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல படிப்பு குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஜீவசமாதி வழிபாடு பண்ண முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாகவும், அதே மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையாகவும், உங்க லக்ன பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாகவும் பார்க்கறது இன்னமும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகல, நீண்ட காலமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலுமே திருமண தேதி வச்சா கூட தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் கைகூடி வரும். திருமண பாக்கியம் கனவா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும். தொழில் பாக்கியமா இருக்கட்டும், சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு
அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும். எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்கனாலும் சரி, உங்க ஃபீல்டுல உங்களுக்கு நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, தொழில் பண்றீங்க, ஓன் பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமா லாபங்கள் இந்த காலகட்டத்துல கண்கூடா நீங்க பார்க்கிற அளவுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். இதுவரைக்கும் நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா கூட சுறுசுறுப்பா இந்த காலகட்டத்துல செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, உத்வேகம் அதிகரிக்கும். உங்க செயல், சிந்தனை, எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ஈடேறும். ஆனாலுமே உங்க விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அதே குரு பகவான் தான்ங்கிற காரணத்தினால ஒரு சில தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுப்பார். அது என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். என்னன்னா, விரையாதிபதி இந்த குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல மன போராட்டங்களை கொடுக்கும். முடிவெடுக்கிற திறன்ல சில நேரங்கள்ல ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கும். அதே மாதிரி நம்ம தான் உலகத்திலேயே நிறைய கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு மனசுல வரும். அது உண்மை கிடையாது. ஆனா உங்க மன பிரம்மையா தான் இருக்கும். உங்க மனசு அப்படி கற்பனை பண்ணிக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மற்றபடி குரு பகவான் கிட்டத்தட்ட 90% அளவுக்கு சூப்பரான சுப பலன்களை தான் கொடுக்க போறாருங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ, ஏழை எளிய குழந்தைகளுக்கோ, முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துக்கும், பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இவ்வளோ நாளா ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல இருந்து இப்போ கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாறது சிறப்பு. குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தையும், தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க லக்ன பாவகத்தையும், தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறது கூடுதல் விசேஷம். கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல மறைஞ்சிருந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். குறிப்பா சுபகாரியங்கள் செய்யறதுல தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, பொருளாதாரத்துல தடை, பணவரவுக்கு தடை. ஒருவேளை கொஞ்சமா பணம் வந்தாலும் வர பணம் ₹1 கூட கையில நிக்காம கடன் கட்டுறதுக்கே சரியா போறது. எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேற அதிகரிச்சு மன அமைதி இல்லாத நிலைய நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்திருக்கும். உங்க நண்பர்களே கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு முதுகுல குத்திருப்பாங்க. நிறைய பேருக்கு உறவினர்கள் வகையிலையும் தொந்தரவுகள் இருந்திருக்கும். உறவினர்களும் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சூழலை எல்லாம் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். கடன் அதிகப்படுத்தி விட்டுருக்கும். கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளியற சூழலை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும். கை கட்டி வாய் பொத்தி பேச முடியாம நின்று இருப்பீங்க நிறைய இடங்கள்ல. ஒரு சிலருக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருப்பீங்க. இந்த மனக்கவலையினாலே பல உபாதைகள், உடல்நல தொந்தரவுகள், குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு பாடா படுத்தி இருக்கும். கடன் தொல்லை ஒரு பக்கம், வயிறு சார்ந்த உபாதை ஒரு பக்கம், வீட்டிலையும் நிம்மதி இருந்திருக்காது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் அதே குருதான் 6ல மறைஞ்சதுனால வீட்லையும் சொல்லிக்கும்படி ஒரு பர்சன் கூட உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்ங்கிறது இருக்காது. உங்க பேச்சினாலேயே நிறைய நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மத்தவங்க தப்பா எடுத்துக்கிட்டு உங்க பக்கமே உங்க பேச்ச பிரச்சனையா திருப்பி விட்டுருப்பாங்க. சில பேருக்கு கண் சம்பந்தமான உபாதைகளை கொடுத்திருக்கும். சில பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு கல்வியில தடைய கொடுத்திருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைகள் ரொம்பவே படிப்புல டல்லா இருப்பாங்க.
பொருளாதாரத்துல தடை, வட்டி கட்டுற அமைப்பு, ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குற சூழலை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும். குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரிவினை, கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாத நிலை, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் காரணமா ஒரே வீட்டுல இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஆளுக்கு ஒரு மூலையில இருந்த மாதிரி சூழலை எல்லாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்திருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி குரு 6ல மறைஞ்சது அதை விட பெரிய பிரச்சனை. ஏன்னா காதல் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகம் சார்ந்த விஷயம், குழந்தை ஸ்தானம், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இதெல்லாம் இந்த 5ஆம் பாவகம். அவர் போய் குரு 6ல மறைஞ்சதுனால நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுல தடைகளை கொடுத்திருக்கும், அல்லது பூர்வீக சொத்துல வழக்குகளை நீங்க எதிர்கொண்டு இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு எதிரா நின்று அவங்களால நிறைய பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகளை, ஒரு சிலர் அம்மா அப்பாவே உங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு எதிரா நின்று இருப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் கொடுக்கறது, குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யறது, குழந்தைகளுக்கு நிறைய உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கறது, இதையெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகளே உங்களுக்கு எதிரா நிற்பாங்க, நீங்க சொல்ற பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு கூட தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும். நிம்மதியா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட கூட முடியாத சூழலை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும். மன நிம்மதி குறையிறது, எல்லாம் இருந்தாலுமே மனசுல ஒரு நிம்மதி மட்டும் இருக்காது. தாய்மாமன் வழியிலையும் மனஸ்தாபம், படிப்புக்காக கடன் வாங்குறது, அப்படி கடன் வாங்கி படிக்க வச்சும் பசங்க பெருசா படிக்கவும் இல்லை, எதை தொட்டாலும் பிரச்சனை. ஒரு சிலருக்கு விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு காதல் தோல்வி இருந்திருக்கும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா பாண்டிங்கா இருந்திருப்பீங்க. ஆனா 3ஆம் நபருடைய குறுக்கீடு காரணமா காதலர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகி பிரிஞ்சிருக்க மாதிரி சூழல். லிவிங்ல இருக்கவங்களுக்கு கூட பிரிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம், இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா கலத்திரஸ்தானத்துக்கு 7ஆம் பாவகத்துக்கு குரு பகவான் கேந்திரத்துல போய் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்னு, உங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல மடங்கா பெருகும். நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, A to Z எந்த துறைகள்ல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் 99% அதிகரிக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானமும் இதே 11ஆம் பாவகம். அப்போ மூத்த சகோதர வகையிலையும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், உங்க அண்ணனோ அக்கா கிட்டையோ இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இதுவரைக்கும் பேசாம இருக்கீங்கன்னா கூட நீங்க பேசக்கூடிய ஒன்றிணையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உங்க மூத்த சகோதர உறவினர்களால உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். அடுத்து உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் பார்க்கிறது அவ்வளவு விசேஷம். உங்க எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சே தீருவீங்க. நீங்க நினைக்கும் விஷயங்கள் கிளியரா தெளிவா இருக்கும். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவு கரெக்டா இருக்குங்கிற அளவுக்கு, மற்றவங்க நம்புற அளவுக்கு எதையுமே சரியா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும். உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது இன்னுமே விசேஷம்தான். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தைரிய வீரிய ஸ்தானம் இதுவே. சோ தைரிய வீரியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளேயே பிறக்கும். அடுத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களை நீங்களாவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேஷனோட எதுலையுமே சிறப்பா ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமான விஷயம் திருமணம். இது நாள் வரைக்கும் திருமணம் நமக்கு நடக்குமா, நம்ம லைஃப்ல எல்லாம் ஒரு பொண்ணு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருந்த பலருக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா கலத்திரஸ்தானத்துக்கு திருமண ஸ்தானமான அந்த 7ஆம் பாவகத்துக்கே சுபகாரியங்களை சிறப்பா நடத்தி வைக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்தமர்வதும், அந்த குரு பகவான் வந்தமரும் காரணத்தினால, அதுவும் அவர் பஞ்சமாதிபதியா இருந்து கலத்திரஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால 100% திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். நிறைய பேருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நிச்சயமா இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டு 2025 குரு பகவான் பெயர்ச்சியாரத்துக்குள்ள நிச்சயமா திருமணம் நடந்து முடிஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அமைந்து 2ஆம் திருமணம் கைகூடுறதுக்குண்டான அமைப்புகளையும் கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 7ஆம் பாவகத்துல அமரும் காரணத்தினால தன வரும்
வருமானம் பெருகும். குறிப்பா நீங்க ஆணா இருந்தா உங்க மனைவி மூலமா வருமானம் அதிகரிக்கும். நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவன் மூலமா உங்களுக்கு வருமானம் பெருகும். ஏன்னா தனஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்துல அமரும் காரணத்தினாலே களத்திரம் மூலமா உங்களுக்கு தன வருமானம் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். திருமணம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு, உதாரணத்துக்கு திருமண மண்டபம், திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள், அது பூக்கடையா இருக்கட்டும், மாலை கடையா இருக்கட்டும், இது மாதிரி திருமணம் சார்ந்த வேலை பார்க்கறவங்களுக்கும் தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சிறப்பான முன்னேற்றமான யோக பலன்கள் கிடைக்கும். கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலகட்டமா இது இருக்கும். அதே மாதிரி பரிசு பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, நெய் சம்பந்தமான பலகாரங்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க, உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு, சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, பேங்க், ஆசிரியர், நீதிபதி, வக்கீல், ஜோதிடம், இது மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கும், சகல விதமான ஏனைய எந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா இருக்கும். தன வருமானம் பிரமாதமா இருக்கும். பொருளாதாரத்துக்கு இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பஞ்சம் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. நீண்ட காலமா குடும்பத்தில இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பண்றது, குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கும். 5ஆம் அதிபதி 7 அமரும் காரணத்தினால காதல்ல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும். காதல் திருமணம் பலருக்கும் இந்த காலகட்டத்துல பிரமாதமா நடக்கும். நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தா கண்டிப்பா உங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க சொல்லி சம்மதம் வாங்கி முறையா திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு குழந்தைகளுக்கு பிரமாதமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், காதல்ல வெற்றி, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும், ஏழை எளிய வயதானவர்களுக்கும், முதியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ, ஏழை எளிய குழந்தைகளுக்கோ, முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவரே தான், விரையாதிபதியும் அவரே தான். இந்த காலகட்டத்துல உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் 2ஆம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இங்க இருந்து உங்க 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும், அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தையும், கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையும் பார்வை செய்ய இருக்கார். கடந்த காலங்கள்ல குரு பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை நிச்சயமா கொடுத்திருப்பார். நிறைய மன வலிகளையும் வேதனைகளையும் நிறைய மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சீங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் விரையாதிபதி இல்லையா, அதுலயும் சில காலமா ராகுவோட குரு சேர்க்கை பெற்று குருவை இன்னுமே பலமிழக்க வச்சு நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சும் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்திருப்பார். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல எடுக்கிற முயற்சி அத்தனையும் தோல்வியில போய் முடிகிறது. என்னதான் எஃபர்ட் எடுத்து செஞ்சாலுமே நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டுல நம்ம பெஸ்ட் கொடுக்குற ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்காது. இப்போ ஒரு பணியிடத்திலேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு வேலைய உங்க அளவுக்கு யாரும் பெஸ்டா செஞ்சிருக்க முடியாது. ஆனா அந்த வேலை உங்களாலதான் முடிஞ்சதுன்னு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, செய்யாத ஒரு தப்புக்கு உங்க மேல கை காட்டி, உங்க மேல பழி போட்டு எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, எப்படி தலை குனிஞ்சு நின்னீங்க இல்லையா, கூனி குறுகி நின்னீங்க இல்லையா. ஒரு சிலருக்கெல்லாம் பண பிரச்சனை தலைக்கு மேல வந்திருக்கும். வந்துகிட்டு இருந்த பணம் அப்படியே சடனா நிக்கிறது. அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பண பிரச்சனை ரொம்ப கழுத்தை நெரிச்சிருக்கும். ஒரு சிலர் கடன் தொந்தரவுனால வீட்டை விட்டே கூட வெளியில போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள்.
எந்த முயற்சி செஞ்சாலும் தடை, எதை பண்ணாலும் பிரச்சனை, வாயை திறந்தாலே சில நேரம் சண்டையில போய் முடியுது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்ந்தாலும் நம்ம குடும்பமே நமக்கு எதிரா நின்று இருக்கும். சில நேரத்துல பணியிடத்திலையும் நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல, நண்பர்களும் உண்மையா இல்ல, கூட இருந்தே துரோகம் பண்ணவங்க தான் ஜாஸ்தி, கூட இருந்தே முதுகுல குத்துனவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி சுத்தி சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் துரோகத்தையும் மன வலியையும் வேதனைகளையும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க தொடர்ச்சியா அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமா உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளும் நிச்சயமா நிவர்த்தியாகும் தான் உண்மை. குரு பகவானுடைய பார்வை படும் இடம் பலமடையும். அந்த விதத்துல உங்க 6ஆம் பாவகமும் அஷ்டமஸ்தானமும் 10ஆம் பாவகமும் பலமடையுது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவம் அடைகிறது விசேஷம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பட்டு குரு பகவானுடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சு இருந்ததுங்கிறது தான் உண்மை. இப்போ குரு பகவான் சனியனுடைய பார்வை இல்லாம தனிச்சு நிக்கிறது சிறப்பு. தனஸ்தானத்துல குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல குரு பகவான் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்வது அவ்வளவு விசேஷம். பண வருமானம், தன வருமானம், பொருளாதார நிலை மிக சிறப்பா இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு, குறிப்பா பெண்களுக்கு பணவரவு மட்டும் இல்லாம ஆபரண சேர்க்கையும் மிக பிரமாதமா இருக்கும். பணம் சார்ந்த வருமானம் பண்றவங்க, பணத்தை வச்சு பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா ஃபினான்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி வங்கியில ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர், சட்டம், வங்கி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், குழந்தைகள் சார்ந்த ஒர்க் பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும். குழந்தைகளால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் பெருகும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி பிரமாதமான பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய புதிய பொருட்களை சேர்த்து வைக்கிறது, குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகளை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சுக்கிரனுடைய வீட்டுல அமர்ந்திருக்கும் குரு பகவான், இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கைங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இதனால் வரைக்கும் பணவரவுல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும். பொதுவா 2, 6, 10ஆம் இடங்கள்ல குரு பகவான் வந்து அமரும் போது தடங்கல்கள் அகலும், பணவரவு நல்லா இருக்கும், திருமண பாக்கியம் கைகூடி வரும், பொன் நகை சேர்க்கை இருக்கும், காசு பணம் சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்துல நிம்மதி நிலவும். அதே மாதிரி குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல தனக்காரகன் குரு பகவான் அமரும் போது குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். அது திருமணம் ஆகி புதிய உறுப்பினரா இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம் கிடைச்சு புதிய குழந்தை வீட்டுக்குள்ள வர அமைப்பு. இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில புதிய உறுப்பினரை குடும்பத்துல இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் அமைப்புங்கிறது சாதகமாகும். சேவிங்ஸ் குறிப்பா அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வந்த பணத்தை முறையா சேமிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும். பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல அமர்வதனால நிறைய அயல்நாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா வருமானத்தை அதிகப்படுத்தும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கீங்கன்னாலும் புதிய வேலை கிடைக்கிறது, உங்க பிசினஸ் டெவலப் பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமா வருமானம் பிரமாதமா இருக்கும். நிறைய பேருக்கு தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும். தந்தை மூலமா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த 9ஆம் இடம் தான் தந்தை ஸ்தானமும். சோ தந்தை ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல வருவதனால தந்தை மூலமா தன வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஏற்றம் இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்ப வளர்ச்சி பிரமாதமா இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும். சட்டம், ஜோதிடம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு, ஆசிரியர் தொழில், நீதித்துறை, வங்கி சார்ந்த தொழில், சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, இந்த மாதிரியான தொழில இருக்கவங்களுக்கு சாதகமான காலகட்டம், பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்கும். தனதானிய விருத்தியை கொடுக்கும். குரு பகவான் 6ஆம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால கடன் கேட்டா உடனடியா கடன் கிடைக்கும். அதே மாதிரி வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு
உங்களுக்கு பிறக்கும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வலி வேதனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மறையும். இதுவரைக்கும் வலி வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, செய்யாத தப்புக்கு பழி சொல்ல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, இல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ரொம்ப நாளா நீண்ட காலமா வழக்குகள்ல சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகளிலிருந்து ஒரு முடிவு பெற்று வெளியில வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். தொழில் தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழில அபிவிருத்தி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு சிறப்பா இருக்கும். தொழில் துறையில நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பு, தொழில லாபம் பெருக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான அமைப்பு தான். அதே மாதிரி இதுவரைக்கும் சாதகமான பலன்களை பத்தி சொன்னாலும் அடுத்து எந்தெந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா அதே குரு பகவான் தான் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கார். விரயஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமரும் போது பல வழிகள்ல பல இடங்கள்ல பண விரயத்தையும் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வருமானம் என்னதான் இருந்தாலுமே அந்த வருமானத்தை அந்த பணத்தை சரியா தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வரக்கூடிய பணத்தை முறையா கையாள முயற்சி செய்யுங்க. கடன் தொல்லைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப வராம லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத சிக்கல்களையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணம் கொடுத்தீங்கன்னா முறையா எழுதி வாங்கிக்கிட்டு போதிய ஆதாரம் எவிடன்ஸோட நீங்க கொடுக்கறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலைக்கு சரியா சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் பார்வை சம்பந்தமான உபாதை, பல் சம்பந்தமான உபாதை சிலருக்கு கொடுக்கலாம். விரையாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஆனாலுமே சுபகிரகம் இங்க இருக்கிறது நற்பலன்களை தான் கொடுக்கும். பெரிய கெடுபலன்களை குரு சுபகிரகம்ங்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டார். பேச்சு திறமை நல்லாவே இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே மேக்சிமம் உங்க பேச்சுனால அதை சமாளிச்சுக்க கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்குள்ள இருக்கும். எதையுமே பேச்சு திறமையால சமாளிச்சு வெளியில வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். முக்கியமா பணம் சார்ந்த விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதே சமயத்துல நீண்ட காலமா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமண பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும். வாக்கு வன்மை சிறப்பா இருக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும், மதிப்பு இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. பண வருமானம் பல வழிகள்ல இருக்கும். கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு கொடுக்கும். வேலை விஷயமா நீங்க எடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை பிரமாதமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிற அமைப்பு கொடுக்கும். தடங்கல்கள் நீங்கும். எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கும். முதலீடுகள் செய்யறவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், எங்கெங்க முதலீடு செய்யலாங்கிறத பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல தாராளமா முதலீடு பண்ணலாம். தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம். வெள்ளி சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம். உணவு சார்ந்த பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப், ஜவுளி சார்ந்த வியாபாரம் பண்ணலாம். மளிகை பொருட்கள் விற்பனை பண்றது, இந்த மாதிரியான பிசினஸ் தாராளமா நீங்க பண்ணலாம். இதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம். குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது, அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல, வியாழக்கிழமை குருஹோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 குருஹோரை வரும். இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, கொண்டை கடலை மாலை சாற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.